சில பேர் கூட பேசி முடிச்சதும் நம்ம எனர்ஜி மொத்தமா போன மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல. ஏன் இப்படி குழப்பமா இருக்கு, ஏன் நம்மள நாமளே சந்தேகப்படுறோம்னு தோணும். இதுக்கு பின்னாடி ஒரு மறைமுகமான காரணம் இருக்கு. அதுதான் அமைதியான கையாளுதல். இன்னைக்கு அத பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். உங்க மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி அந்த உணர்வு வருதுல்ல, அது சும்மா ஏதோ தற்செயலா நடக்கறதில்ல. அது ஒரு முக்கியமான அறிகுறி. கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒன்னு நடந்துக்கிறது இருக்குன்னு சொல்றதுக்கான அடையாளம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். கையாளுதல்னாலே கத்துறது மிரட்டுறதுன்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே ரொம்ப ஆபத்தான கையாளுதல் அப்படி இருக்காது. அது ஒரு பாறை மேல மெதுவா சொட்டுற தண்ணி மாதிரி. ஆரம்பத்துல நீங்க அதை கண்டுக்கவே மாட்டீங்க. ஆனா காலப்போக்குல அந்த சின்ன சின்ன துளி கடினமான பாறையே கரைச்சிடும். இந்த அமைதியான கையாளுதல்ங்கிறது ஒரு நேரடி சண்டை கிடையாது. இது ஒரு உணர்ச்சிபூர்வமான மறைமுக போர். நீங்க ஒரு போர்க்களத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நாள் கடைசியில பார்த்தா எப்படி தோத்தோனே தெரியாம உங்க மன அமைதியை இழந்திருப்பீங்க. ஒருத்தர்கிட்ட பேசி புரிய வச்சு சம்மதமிக்கிறது வேற. ஆனா அவங்கள குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளி அவங்க மனச மாத்தி நாம நினைச்சதை செய்ய வைக்கிறது, அது முற்றிலும் வேற. அதுக்கு பேர் தான் அமைதியான கையாளுதல். அக்கறைங்கிற பேர்ல நடக்கிற ஒரு அதிகார விளையாட்டு. இதுல உங்க உணர்ச்சிகள் தான் அவங்களுக்கான விளையாட்டு பலகை. கையாளுதல்னாலே சத்தமா பேசுறது தான் நாம நம்புறது தான் பிரச்சனை. அதனால்தான் ஒருத்தர் ரொம்ப மென்மையா நான் உனக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொல்லி நம்ம மேல அழுத்தம் கொடுக்கும்போது அதை ஒரு அபாய அறிகுறியா பார்க்காம அன்போல வெளிப்பாடா தப்பா புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. இடது பக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, கத்துறது மிரட்டுறது, இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா வலது பக்கம் பாருங்க, இதுதான் அந்த அமைதியான கையாளுபவரோட தந்திரம். நேரடியா ஒரு விஷயத்த கேட்காம நீங்க மறுத்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி நியாயமான கோரிக்கைகளை வைப்பாங்க. நேரடியா கோபத்தை காட்டாம தங்களோட மனசு காயப்பட்ட மாதிரி காட்டுவாங்க. அப்போ அவங்க சந்தோஷத்துக்கு நீங்க தான் பொறுப்புன்னு நம்மளே நினைக்க வச்சிருவாங்க. இது ஆயுதங்களை மாத்தி தாக்குற மாதிரி ரொம்பவே நுட்பமானது. இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், இல்லனா நீ அப்படி செஞ்சா எனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி வாக்கியங்கள் கேட்கறதுக்கு கையாளுதல் மாதிரியா இருக்கா? இல்ல, அக்கறை மாதிரி இருக்கு. அதனாலதான் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்மளோட நல்ல எண்ணத்தையே நமக்கு எதிரா ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. சரி, இப்போ முதல் பெரிய தந்திரத்தை பார்க்கலாம். அதாவது உங்களையே உங்க புத்திய பத்தி சந்தேகப்பட வைக்கிறது. இதுக்கு பேர் தான் குழப்ப உத்தி. ஒரு நல்ல உரையாடல் முடிஞ்சா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா ஒரு கையாளுபவர் கூட பேசி முடிச்சா முன்னாடி இருந்ததை விட அதிகமா குழம்பி போயிருப்போம். ஏன்னா அவங்களோட நோக்கம் உங்களை புரிஞ்சுக்கிறது இல்ல, உங்களை கட்டுப்படுத்துறது. இது எப்படி இருக்குன்னா, நீங்க கோல் போட போகும்போது கோல் போஸ்டே நகர்த்திட்டே இருக்கிற ஒருத்தர் கூட ஃபுட்பால் விளையாடுற மாதிரி தான். இது ஒரு கிளாசிக் தந்திரம். இதுக்கு பேரு கேஸ் லைட்டிங். நீதான் ரொம்ப சென்சிட்டிவ், சின்ன விஷயத்தை எல்லாம் பெருசுபடுத்தாதன்னு அவங்க சொல்லும்போது அவங்க உங்க உணர்வை பத்தி பேசல. உங்க உணர்வுகளே தப்பு, பிரச்சனை அவங்கிட்ட இல்ல உங்ககிட்ட தான் இருக்குன்னு உங்களை நம்ப வைக்க பாக்குறாங்க. இரண்டாவது தந்திரம் உங்களோட எல்லைகளை உடைக்கிறது. ஒரு கையாளுபவரை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற முடியாதுங்கிற வார்த்தை அந்த உரையாடலோட முடிவு கிடையாது. அது ஒரு பேச்சுவார்த்தையோட ஆரம்பம். ஒரு முறை முடியாதுன்னு சொன்னா அது போதும். ஆனா அவங்களுக்கு அது ஏன் முடியாதுன்னு கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். நீங்க உங்க எல்லைய பாதுகாக்கிறதுக்கே சோர்வாகி போற வரைக்கும் காரணங்களை கேட்டுட்டே இருப்பாங்க. கடைசியில பார்த்தா முடியாதுன்னு சொன்னதுக்கே நாம குற்ற உணர்ச்சியோட நிப்போம். இங்கேதான் அது சூட்சமா இருக்கு. உங்க எல்லைய அவங்க மேல நீங்க பண்ற ஒரு தனிப்பட்ட தாக்குதலா மாத்திடுவாங்க. உங்களோட என்னால முடியாதுங்கிறத எனக்கு உன்னை பத்தி கவலையே இல்லைங்கிற மாதிரி திரிச்சிடுவாங்க. நீங்க ஒரு சுயநலவாதின்னு குற்றம் சாட்டுவாங்க. இல்ல, நான் அப்படி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக கடைசியில நீங்க அவங்க சொன்னதை செஞ்சுடுவீங்க. மூணாவது தந்திரம் எமோஷனல் ரோலர் கோஸ்டர். உங்களை ஒரு நிலையற்ற தன்மையிலேயே வச்சிருக்கிறது. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாம குழப்பத்துல இருக்கிற ஒருத்தரை கட்டுப்படுத்துறது ரொம்ப சுலபம். ஆரம்பத்துல எல்லாம் ஒரு கனவு மாதிரி தான் இருக்கும். உங்களை பாராட்டி புகழ்ந்து இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப ஸ்பெஷல்னு உணர வைப்பாங்க. இதுக்கு லவ் பாம்பிங்னு பேரு. உங்களை ஒரு உயரமான இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அப்பதான் கீழே தள்ளி விட்டா இன்னும் நல்லா வலிக்கும். அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க செஞ்ச அடுத்த நிமிஷம் திடீர்னு உங்ககிட்ட இருந்து விலகி ஒரு அந்நியன் மாதிரி நடந்துப்பாங்க. ஆரம்பத்துல கிடைச்ச அந்த அன்பை திரும்பவும் பெறணுங்கிற ஏக்கத்துல நீங்க என்ன வேணாலும் செய்ய தயாராயிடுவீங்க. இந்த திடீர் மாற்றம் உங்களை மொத்தமா நிலைக்குலைய வச்சிடும். இந்த இரட்டை முகம் ரொம்ப குழப்பமான ஒண்ணு. பொது இடங்கள்ல அவங்க ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்னர் இல்லனா நண்பர், ரொம்ப கவர்ச்சியா தாராள மனசோட இருப்பாங்க. ஆனா தனிமையில அந்த முகமூடி கழண்டுடும். விமர்சனம், அழுத்தம் எல்லாம் ஆரம்பமாகும். இது உங்களை தனிமைப்படுத்தணும். ஏன்னா மத்தவங்க அவங்களோட நல்ல முகத்தை மட்டும் பார்க்கும்போது நீங்க சொல்றதை யார் நம்புவா? ஒருவேளை பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்குமோன்னு நீங்களே யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க.
சரி, இப்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு யூகிக்கிறத நிறுத்துங்க. ஏன்னா இதுக்கான மிக நம்பகமான ஆதாரம் அவங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க உள்ளுணர்வு சொல்றத கேட்க வேண்டிய நேரம் இது. ஒரு முரண்பாடான விஷயம் என்னன்னா, நம்மளோட நல்ல குணங்களே நம்மள காயப்படுத்துது. நம்மளோட இரக்க குணம், மத்தவங்க கிட்ட நல்லதை மட்டுமே பார்க்கணும்னு நினைக்கிற நம்ம ஆசை, சண்டையை தவிர்க்கிற நம்ம இயல்பு, இது எல்லாத்தையுமே ஒரு கையாளுபவர் தனக்கு சாதகமா பயன்படுத்துவாரு. எல்லாம் சரியாகிடும், இந்த உறவு நீடிக்கணும்னு நினைக்கிற நம்பிக்கையில நம்ம ஆரம்ப அறிகுறிகளை கண்டுக்காம விட்டுடுறோம். சரி, இப்போ ஒரு சின்ன சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்க எப்படி உணர்றீங்கங்கிறத மட்டும் கவனிங்க. முதல் கேள்வி, அந்த நபர் கூட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க புத்துணர்ச்சியா ஃபீல் பண்றீங்களா, இல்ல ரொம்ப சோர்வா வதங்கி போன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இரண்டாவது கேள்வி, உங்க முடிவுகளை நீங்களே சுதந்திரமா எடுக்கிற மாதிரி உணர்றீங்களா, இல்ல அவங்க மனசு சங்கடப்பட்டுடக்கூடாதுன்னு எப்பவும் ஒருவித பதட்டத்தோட ஜாக்கிரதையா இருக்கிறீங்களா? கடைசியா, ஒருவேளை இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கலாம். அந்த உறவுல உங்களை மதிக்கிறாங்க நீங்க உணர்றீங்களா, இல்ல அவங்களோட சந்தோஷத்துக்கு நீங்க தான் பொறுப்புன்னு ஒரு பாரத்தை சுமக்கிற மாதிரி உணர்றீங்களா? இததான் நாம புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய சண்டை நடக்கும், இல்ல வெளிப்படையா ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு காத்திருக்காதீங்க. ஆதாரங்கிறது ஒரே ஒரு நிகழ்வு கிடையாது. ஒவ்வொரு சந்திப்புக்கு பிறகும் நீங்க தொடர்ந்து எப்படி உணர்றீங்க என்பதுதான் ஆதாரம். அது ஒண்ணுதான் உங்களுக்கு தேவையான உண்மையான பதில். இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட மன அமைதியும் உணர்ச்சி தெளிவும் பேரம் பேசக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஒரு உறவு உங்களை தொடர்ந்து சோர்வா, குழப்பமா, குற்ற உணர்ச்சியோட உணர வைக்குதுன்னா அந்த தொடர்ச்சியான உணர்வு தற்செயலானது இல்ல, அது ஒரு பதில். அதுதான் ஆதாரம். அதை நம்புங்க.